இன்றைக்கி நாட்டுக்கோழி பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதற்கு ஃபஸ்ட்டு 1 கிலோ நாட்டுக்கோழி கறி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் கறியை போட்டு மற்றும் அதோட 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 3 மிளகாய், கொஞ்சம் புதினா இலை, 1 ஸ்பூன் உப்பு, 1 டம்ளர் வாட்டர், கறி முங்கும் அளவு தண்ணீர் ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணி ஸ்டவ்வை ஆன் பண்ணி 5 இல்லை 6 விசில் விட்டு கறியை நம்ம வேக வைத்து கொள்ளலாம். நாட்டுக்கோழியினால் 5 இல்லை 6 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு பிரியாணி தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு 6 மிளகாய், பல்லாரி 6, தக்காளி 6, புதினா இலை, மல்லி இலை எடுத்து கட் பண்ணி வைத்துக்கொள்வோம். பிரியாணி அரிசி 1 கிலோ இண்டியா கேட் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி தாளிக்கிறதுக்கு தேவையான ஏலக்காய், பட்டை, அன்னாசி பூ, பிரியாணி இலை ஆகியவற்றை, கரம் மசாலா 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, நெய் 100 கிராம், உப்பு தேவையான அளவு, ஆயிலு தேவையான அளவு. இப்போ தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணி நெய் முதல்ல ஊற்றிக்கிடலாம். இதில் அமர்ந்துருக்கு. இப்போ ஆயிலு கொஞ்சம் ஊற்றிடுவோம். அது தேவையான அளவு அந்த எடுத்து வச்சுருக்க பிரியாணி இலை, அன்னாசி பூ இதெல்லாம் போட்டுடலாம். நறுக்கி கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன், தக்காளி, மிளகாய் எல்லாம். இப்போ நம்ம முதல்ல பல்லாரியை வதக்கி எடுக்கிறதுக்கு முதல்ல பல்லாரி போட்டு வதக்குவோம். கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிறதுக்கு ரெண்டு உப்பு நம்ம போடணும். அதனால் 2 உப்பு எடுத்து போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்குவோம். நல்லா வதங்கி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுக்கலாம். நல்லா வதங்கணும். நம்ம இது பிரியாணிக்கு கடைசியாக தூவுறதுக்காண்டி நம்ம ஒரு பிளேட்டில் கொஞ்சம் பவுலில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம கடைசியில் தூவுவதுக்கு நம்ம ஆனியனை எடுத்து வச்சுருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை போட்டு நல்லா வதக்குவோம். அதுக்கப்புறம் மிளகாய், மல்லி இலை, புதினா இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி வரையில் நான் மறந்துட்டேன், இஞ்சி வெள்ளைப்பூடு வீடியோவில் காட்டலை. அதனால் இதெல்லாம் வதங்கி வரையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா
பச்சை வாசனை போகும் வர நல்லா வதக்கவும். கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போடணும். 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா நல்லா வதக்கிடுவோம். வேக வைக்க கறி அதில் போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஒரு நல்லா கிளறி விட்டு வைப்போம். லெமனு பாதி லெமனு பிழிஞ்சிடும். பிழிஞ்சு மூடி போட்டு கொஞ்ச நேரம் விட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த அளவில் தான் பிரியாணி அரிசி அளந்தேன். அதனால் இதே அளவில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். கறி வேக வைத்த தண்ணி தான் அதில் ஊற்றிருந்தேன். நம்ம அரிசியை இப்போ ஊற வச்சுக்கலாம். கொதி வந்துருச்சான்னு பார்ப்போம். நம்ம இப்போ இதுக்கு மஞ்சள் தூளோ கலர் பவுடரோ எதுவுமே போடலை. அதனால் குங்குமப்பூ 2 நம்ம இருந்தால் போடலாம். நான் 2 போட்டிருக்கேன். போட்டு நல்லா கலந்து விடலாம். இப்போ வடிகட்டி வச்சிருந்த அரிசியை உள்ளே போட்டு நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மூடி வச்சிரும். நல்லா கொதி வந்துருச்சு. அரிசியை ஒருக்கா கிளறி விட்டுக்கிடுவோம். இல்லைண்டா அடி பிடிச்சிரும். நம்ம நறுக்கரிசி விழாமல் இருக்கிறதுக்கு ஒருக்கா கிளறி விட்டு மூடி வச்சிடும். இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். வச்சு கிளறி விட்டுக்கணும். கொஞ்ச நேரம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடணும். நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். கீழேருந்து மேலேருந்து கீழே நம்ம ஒருக்கா கிளறி விட்டு எடுத்து மூடி வச்சிடலாம். நெய் மீதி இருந்த நெய்யும் மேலே ஊற்றி நம்ம மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் தான் நம்ம வேகணும். இன்னுமே நம்மளுக்கு ரைஸ் நல்லா வெந்து வந்ததுனால நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வேகணும். இப்போ கடைசியாக ஒருக்கா கிளறி விட்டு
மேலேருந்து கீழே கீழேருந்து மேலே நம்ம சாஃப்டாக கிளறி விட்டு பிரியாணி நல்லா வெந்துருந்துருச்சு. கொஞ்ச நேரம் தம்மில் போட்டு நம்ம மூடி போட்டு வேக விடுவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல வதக்கி அந்த பொன்னிறமான அந்த ஆனியனை நம்ம இந்த ஸ்டேஜில் ஒருக்கா நல்லா கிளறி விட்டுட்டு எப்படி அடி பிடிக்காமல் இருக்கிறது நம்ம அடிக்கடி கிளறி விட்டுருதோம். இப்போ நம்ம இந்த ஆனியனை மேலே தூவுறதுக்கு தூவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மல்லி இலை புதினா இலை இதே மேலே தூவிடுவோம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம பார்ப்போம் எவ்வளோ அழகா கம்மாண்டு சூப்பராக நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஓ சூப்பராக நைஸாக பிரியாணி எவ்வளோ சாஃப்டாக. இப்போ நம்ம எடுத்து பார்க்கணும். பிளேட்டில் எடுத்து சூடாக பரிமாறலாம். சுட சுட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூடாக இருக்குது. சுடுது. கறி எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு பாருங்க. சூடு. இப்போ சம்பல் வச்சு நம்ம பரிமாறலாம். சூப்பர் பிரியாணி பாருங்கள். பிரியாணி பக்கம் எவ்வளோ அழகாக இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.